ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ரமலான் டைங்களில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நாள் முழுதும் நோன்பு வச்சுருப்பாங்க. நோன்பு வச்சுட்டு அந்த மாலை நேரத்தில் நோன்பு திறக்கும்போது இந்த ரொம்ப 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 ஒரு டேஸ்டான நோம்பு கஞ்சி வந்து சாப்பிடுவாங்க. இந்த நோம்பு கஞ்சியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் அந்த நோம்பு கஞ்சி செய்ய போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன். அது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் இந்த எண்ணெயும் சேர்த்து தான் இந்த நோம்பு கஞ்சிலாம் பள்ளிவாசல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்க போகிறோம். இந்த அளவு தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம செய்கிற நோம்பு கஞ்சி வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நான் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பள்ளிவாசல் டைங்களில் நோம்பு கஞ்சி கிடைக்காதவங்க வீட்லேயே செஞ்சு அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ 2 பச்சை மிளகா அது ரொம்ப லைட்டாக கட் பண்ணிவிட்டு கீறிட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டிட்டு நான் வந்து சேர்க்குறேன். அந்த இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த கஞ்சி குடிக்கும்போதே அந்த இஞ்சிலாம் நல்லா வெந்துட்டு நம்ம வாயில் வந்து அந்த இஞ்சி வந்து லைட்டாக தென்படும். அப்போ நம்ம மெண்டு சாப்பிட்டோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காரம்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நோம்பு கஞ்சி ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே தினமும் நான் நோம்பு கஞ்சி சாப்பிட்ருக்கேன். இப்போ எனக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் நான் வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடுவேன். ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்தாச்சு, அதையும் வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி வெஜிடேரியன் தான் நம்ம செய்கிறோம். இது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலே வந்து மட்டன் பீஸ்லாம் போட்டும் செய்வாங்க, எலும்பு மாதிரிலாம் போட்டும் செய்வாங்க. ஒரு சில இடத்துல ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து கல் உப்பாக சேருங்க, அப்போ தான் அந்த ருசி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அது லைட்டாக வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அது இன்னொரு சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் வந்து சேர்க்குறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கை வச்சு களைஞ்சி தண்ணியெலாம் கீழே வடிச்சிடலாம். மறுபடியும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அரிசியெலாம் சேர்க்கறதுனால அதை வந்து கை வச்சு நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம்ல, அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் காய் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து அடுப்பை ஸ்பீட் பண்ணிடாதீங்க, அடிப்பிடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக சமைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ நமக்கு கரண்டி வச்சு கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3லேருந்து 3.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருந்தோம். தண்ணி கொஞ்சம் கூட ஆனாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நமக்கு வந்து கஞ்சி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி கூட ஒரு 3லேருந்து 3.5 கிளாஸ் வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. 4 கிளாஸ் வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கக்கூடாது. காயுமே முழுசாக இல்லாமல் நல்லா வந்து பாதி உடஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் அரிசி
சேர்த்தோம்ல அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். எதுக்காக 4 விசில் வைக்கிறோன்னா நல்லா கொலைய வேகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி தேங்காய் பால் எல்லாமே நான் சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் முழுசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நம்ம நல்லா அப்படி இப்படி திருப்பி விட்டோம்னாலே நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு கஞ்சி மாதிரி நமக்கு தோணும். அதனால் நமக்கு வந்து நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த பள்ளிவாசலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்துக்கு நமக்கு நோம்பு கஞ்சி வந்து வீட்டிலே கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ சுடுதண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சுடுதண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், மாறிடாது. நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த நோம்பு கஞ்சியை திரும்ப ஒரு தடவை நல்லா கொதிக்க வைக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணுற ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இதே நம்ம சுடுதண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த சூட்டோடவே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நமக்கு இருக்கும். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், பச்சை தண்ணி ஊற்றிடாமல். இப்போ சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாத பக்குவத்து தான் இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது என்ன பக்குவத்தில் இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லைனா ஒரு கப்பில் போட்டு நமக்கு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த பக்குவத்துக்கு நல்ல ஒரு கொலன்னு கெட்டியான பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பக்குவத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாள் முழுதும் நோன்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையில் நோன்பு திறந்த உடனே இந்த நோன்பு கஞ்சிலாம் சாப்பிடும்போது அவங்க வயிற்றுக்கெல்லாம் அப்படி நல்லா குழுன்னு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு திருப்தியான ஒரு இது சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு இருக்கும், அமிர்தமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.